வணக்கம். உதயநிதிக்கு தேடி வந்த கெட்ட செய்தி. அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ்நாட்டில் இனி உதயநிதி அவர்கள் துணை முதல்வராகவோ ஏன் முதல்வராகவோ அமைச்சராகவோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவின் ஆலமரம் முழுவதுமாக சரிந்துவிட்டது. முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும், அதே சமயம் திமுகவில் இருந்த மிகா கூட்டணிகள் சுக்குநூறாக உடைந்து தாவேகாவின் பக்கம் சென்று விட்டதோடு, திமுகவின் ஊழல்வாதிகள் மாஜி அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள், இரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்கள் அனைத்தையும் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்த்து சமாளித்து விடலாம். ஆனால் உதயநிதி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு, 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சியில் தனக்கு எதிராக யாரும் இல்லை, தான் ராஜா என்பது ஏற்ப தமிழக மக்களை முட்டாளாக நினைத்து தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் அவரது நண்பர்களுக்காக ஆட்சியை நடத்தி பல நிறுவனங்கள் லண்டன், சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளில் சொகுசான பங்களா வீடுகளை வாங்கிய உதயநிதி அவர்கள் தற்பொழுது வசமாக சிக்கி கொண்டுள்ளார். இன்னும் 6 மாதங்களில் தமிழ்நாட்டில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் விசாரணை நடத்தப்படும். ஒவ்வொரு துறைகளிலும் கடந்த 2021 முதல் 2026 வரைக்கும் நடைபெற்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ஆடிட்டிங்கின் மூலமாக அனைத்து தரவுகளையும் எனது டேபிளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதுதான் உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட செய்தியாக மாறியுள்ளது. நிச்சயம் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு கூட அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்லி திகார் சிறையிலோ அல்லது புழல் சிறையில் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஏற்கனவே உதயநிதி அவர்கள் சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு சுமார் 9 மணி நேரம் கைது செய்யப்பட்டு அலைக்கழிக்கப்பட்ட நிகழ்வுகளையும் திமுகவின் தொண்டர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். தற்பொழுது உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியே அடுத்த எம்ஜிஆராக திமுக எப்படி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்ததோ அதேபோல அடுத்த எம்ஜிஆராக விஜய் அவர்கள் வந்துவிட்டால் உதயநிதி அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல். 60 வயதுக்கு மேல் தான் உதயநிதி அவர்களது அரசியல் வாழ்க்கையே திருப்பு முனையாக மாறும். அதுவரைக்கும் அவர் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறுவது கடினம்தான் என்ற தகவலையும் நம்மால் இதன் மூலம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திமுக வளர்ச்சியடைந்த மிகப்பெரிய ஒரு 75 ஆண்டு பாரம்பரியமிக்க கட்சிகள் என்று கூறி வந்த திமுக நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் ஏன் ஒன்றில் கூட மு.க.ஸ்டாலின் அவர்களை போட்டியிடுவதற்கு நேரடியாக தயாராக்கவில்லை, ஆயத்தமாக்கவில்லை. மேலும் 7 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு இடங்களை கூட திமுகவின் வசம் இல்லையா? அப்படியானால் 5 ஆண்டுகள் திமுக ஏன் மக்களுக்கு நல்லது செய்ததாக கூறியது? மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் தைரியமாக ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் களத்தில் 2வது முறை மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் பயந்து கொண்டுள்ளார் என்பதும் இதன் மூலம் நமக்கு நன்றாகவே புரிய வருகிறது. உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக விஜய் அவர்கள் வந்துவிட்டார் என்பது மட்டுமல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது மக்களை ஏளனமாகவும் கடுமையாக விமர்சனம் செய்ததும், கனிம வளங்களை கொள்ளையடித்து பிற மாநிலங்களில் விற்றதும், அதன் மூலம் கமிஷன்களை பல 100 கோடிகள் திமுகவின் தலைமைக்கு தெரியாமல் ரகசியமாக இவர்கள் சேகரித்ததும் உதயநிதி அவர்களுக்கு இப்பொழுது நன்றாகவே புரிந்துள்ளது. இதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவியுள்ளார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மேலும் மாவட்ட செயலாளர்களை மாற்றப்பட வேண்டும், அவர்களது பதவிகள் பறிக்கப்பட வேண்டும். சுமார் 70 வயது உள்ள மாவட்ட செயலாளர்கள் பதவிகள் பறிக்கப்பட்டு இளம் தலைமுறையினர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற முடிவிற்கு திமுகவின் தலைமை வந்துள்ளதாம் என்ற தகவலையும்
நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் என்னதான் இவர்கள் முட்டி மோதினாலும் தமிழ்நாட்டில் திமுக இனி ஆளும் கட்சியாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயம் அதிமுக தாவேக என்று அரசியல் களம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் திமுக இனி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் வருவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதை நம்மால் தெள்ளத் தெளிவாக உறுதியாக கூற முடியும். தமிழ்நாட்டின் அரசியலில் உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் எதிர்ப்புகள் தெரிவித்தது, மக்களின் வரிப்பணங்களை தேவையில்லாமல் செலவழித்ததும், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, அது மட்டுமல்ல போன்ற பிற நாடுகளில் உதயநிதியும் அவரது தங்கையின் கணவர் சபரீசனும் இணைந்து பல கோடிகளை சொத்துக்களை சேர்த்துள்ளனர். அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரங்கள் கையில் இருக்க வேண்டும். தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் திமுக இழந்தால் நிச்சயம் கூண்டோடு வசமாக சிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உதயநிதி அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை. சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்களுக்கு அரசியல் என்னவென்று கூட தெரியாமல், ஆளும் கட்சியை விமர்சனம் செய்ய முடியாமல் சட்டப்பேரவையில் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார். திமுக தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஆயத்தமான ஆக்கப்பூர்வமான கேள்விகளை மட்டும் நான் சட்டப்பேரவையில் கேட்க வேண்டும். ஆனால் உதயநிதி அவர்களும் சரி, திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களும் சரி, தாவேகாவிற்கு வளைந்து குலைந்து கேள்விகளை கேட்டு திமுகவின் எம்எல்ஏக்கள் மீம்ஸ் மெட்டீரியலாகத்தான் மாற்றி வரப்பட்டு சமூக ஊடகங்களில் கலாய்க்கப்பட்டு வருகிறார்கள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமையா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு திமுகவின் தொண்டர்களே அதிர்ச்சியடைகிறார்கள். ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் மக்கள் குளத்தூரில் தோல்வியடைய வைத்த பிறகு மீண்டும் தன் மீது தவறு இல்லை என்றால் 7 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்து சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் மு.க. ஸ்டாலினால் அது முடியாது. மக்கள் மு.க. ஸ்டாலினை வேண்டாம் என்று கூறியதற்கு காரணம் திமுகவின் ஆட்சியில் ஊழல், லஞ்சம், வேலை வாங்கி தருவதாக முறைகேடு, KN நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி இவர்கள் செய்த தவறுக்கு உறுதுணையாக அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது, மக்களை முட்டாள் என்று நினைத்தது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியை தமிழ்நாட்டின் அரசியலில் தமிழக மக்கள் வைத்துவிட்டார்கள். தாவேகா இருக்கும் வரைக்கும் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது. தாவேகா தவறு செய்தால் அதிமுக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் திமுக தமிழ்நாட்டில் முழுவதுமான அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் இழந்துவிட்டது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதேபோல் தொடர்ச்சியான தோல்விகளை பெற்று வாக்கு சதவீதங்களை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை கூட திமுக இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற தகவல் தான் தற்பொழுது வெளியாகி உதயநிதி அவர்களுக்கு தேடி வந்த கெட்ட செய்தியாக தற்பொழுது அமைந்துள்ளது. நண்பர்களை, இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.